இலசுங்கெல்லாம் டைட்டிலோட லாஸ்ட்டில் வர்ற பாட்டை கண்டிப்பாக பாருங்கள். அரண்மனை லாஜிக் இல்லை, லாஜிக் ஆசிட்டிஸ் இருக்காது பேய் படத்தில். அப்புறம் என்ன தொய்வில்லாமல் படம் போகுது. அப்புறம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, படம் எடுத்த இடம் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. வேறு என்ன கேட்கணுன்னா கேளுங்க. மியூசிக் ஓகே தான். ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கலாம், படம் பார்க்கலாம். அதான் சொல்லிட்டேனே ஒரே வரியில், படம் பார்க்கலாம். தொய்வில்லாமல் படம் போகுது. காமெடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுந்தர் சி தான் காமெடி கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட்டோட ஃபோர்த் பார்ட் தமன்னா அழகா இருக்காங்க. அடுத்த பாட்டு லீடு இருக்கா? இருக்கலாம். இல்ல இதுல இல்ல, ஆனா எடுத்தாலும் எடுப்பாங்க, தெரியல. ஆனால் ஜோக் சீன்ஸ் மட்டும் தான் நிறையா இருந்துச்சு, மீதி ஹாரர் சீன் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லை இது கொஞ்சம் மாறி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். பிடிச்ச சீன் என்ன படத்தில்? சீனுன்னு எதுவும் இல்லை, நல்லா பயப்படுற சீனுன்னு எதுவும் இல்லை, ஓகே தான். சூப்பராக இருக்குங்க. பிடிச்ச சீன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சீனுமே நல்லா தான் பிடிச்சிருக்குது. உண்மையிலே வந்து இது எப்படி என்ன ஏது கதை எப்படி கொண்டு போக போகிறாங்கங்கிற அந்த ஒரு சஸ்பென்சன்ஸ் வச்சுருந்தாங்க. வழக்கமாக மற்ற இதில் வந்து அந்த அரண்மனையில் யாரோ கொண்டு போட்டிருக்காங்க, அந்த ஆவி தான் வருது அப்படிங்கிறத எல்லாமே வந்துட்டுருக்கோம். இதில் வந்து இது என்ன ஏதுன்னே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற ஒரு சஸ்பென்சன்ஸ் நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. மியூசிக்கு கிராஃபிக்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அரண்மனை 2 4 வந்து பரவாயில்லப்பா, சுமாராக இருக்குது. இன்னும் ஒரு 100 கூட எடுப்பார், அந்த அளவுக்கு தான் இருக்குது. தலைவலி ட்விஸ்டா இருக்குது. சுந்தர் சியே 100வது அரண்மனை 100 கூட அவரே நடிப்பார். கடைசி அந்த மாதிரி தான் ஒரு பாலை தூக்கி போடுறாங்க. பார்க்கலாம், தலைவலி தான். ஆனால் பார்க்கலாம், ஆனால் காசு வேஸ்ட்டு. ஆனால் அல்டிமேட்டாக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஓகே தான், எல்லாமே ட்விஸ்டா. அப்போ ட்விஸ்டெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரே ஒரு ட்விஸ்ட்னா அந்த சாமியார் வந்து வேறு மாதிரி வர மாதிரி, அவ்வளோதாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. பார்ட் 1 பார்ட் 2 3 கம்பேர் பண்ணும்போது 4 எப்படி இருக்கு? பரவாயில்ல தான். படம் எப்படி நல்லா இருக்குதுண்ணா. என்ன படம் எப்படி சுமார் அப்பா படம் எப்படி தம்பி படம் எப்படி நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நான் படம் எப்படி ஒரு டைம் பார்க்கலாண்ணா. படம் எப்படி ரொம்ப மொக்க ப்ரோ, ரொம்ப ஸ்லோ. இந்த மாதிரி கேவலம் படத்தை பார்த்ததே இல்லை. படம் செம்மையாக இருந்துச்சு. படம் எப்படி பார்ட் கம்பேர் பண்ணும்போது பார்ட் 1 பார்ட் 2 3 கம்பேர் பண்ணும்போது எப்படி? பார்ட் 4 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நல்லா இருக்குங்க. நல்லா த்ரில்லா இருக்கு. பார்ட் 1ல கம்பேர் பண்ணும்போது இது எப்படி? பார்ட் 1 இல்ல இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு, நல்லா இருக்கு. லீட் இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. போன பாட்டு இந்த பாட்டுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை சேமா 1-2 சீன் இருக்குது, பட் மற்றபடி ஒர்த்தபிள் தான், பார்க்கலாம். சார் பேய் வெர்ஷன்ல எப்படி? நல்லா இருக்கு சார், பாட்டு நல்லா இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு. வேற லெவல் தான் படம், சூப்பர் படம். படம் பயங்கரமாக இருந்துச்சு. தமனா தான் இலசுங்கெல்லாம் டைட்டிலோட லாஸ்ட்டில் வர்ற பாட்டை கண்டிப்பாக பாருங்கள், ஏஞ்சி போயிடாதீங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. கதை கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான், நல்லா இருந்தது, ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு, பசங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இருந்தால் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். சம்மருக்கு நல்லா இருக்கும். இல்லை எல்லாரும் மாதிரி தானே நல்லா கொண்டு வந்திருக்காங்க, இருக்கும் இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பேய் வெர்ஷன் பயமா தான் இருந்துச்சு. தமனா ராசிகண்ணா சூப்பராக இருந்தாங்கண்ணா. சென்சார் லீடுக்குதா? ஆமாண்ணா, சென்சார் தான் போட்டாங்க, போடாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குண்ணா.
மேம் படம் நல்லா மியூசிக்கே பேய் வர சீன்ல எப்படி எல்லாருமே எல்லா சீனும் சூப்பராக இருக்குங்க நல்லா நல்லா இருந்துச்சு பார்ட் 1 பார்ட் 2 இந்த சீரிஸ்ல இந்த பார்ட் 4 எப்படி அந்த எல்லா பாட்டுமே சேர்த்து எடுத்து வச்சு அப்படி இருக்கும் காமெடிலாம் இருக்கு நல்லா இருக்கும் இப்போ மியூசிக் எப்படி இருக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ அப்படிலாம் சொல்லவே தேவையில்ல நல்லா பிடிச்ச இருக்கு சீன் என்ன பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீன் ட்விஸ்ட் இருக்கா ட்விஸ்ட்லாம் இருக்கு அடுத்த பார்ட் லீட் இருக்கா லீடு எதுவும் தெரியலைங்கண்ணா சேம் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்க மாதிரி இருக்கு என்ஜாய் பண்ணீங்க என்ஜாய் பண்ணுவோம் மற்ற பாட்டு கம்பேர் பண்ணும்போது இது பிடிச்ச சீன் என்ன அந்த அவங்க அம்மா வந்து காப்பாத்துறாங்களா குழந்தைங்க அது சூப்பராக இருந்துச்சு பேய் அரசியலும் அவங்க இறந்துட்டாலும் குழந்தைங்கள வந்து தாய் பசத்தோட வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க காமெடியெலாம் ஒர்க் பண்ணியிருக்கு அடுத்த பாட்டு லீட் கொடுத்துருக்காரா வாய்ப்பு ஃபேமிலியாக பார்க்கலாம் பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்துச்சு பிடிச்ச சீன் என்ன படத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்டர்வல் வரைக்கும் காமெடியாக இருந்துச்சு சீன் ரொம்ப அரசு சீன் இருக்கா ஆமாம் இன்டர்வலுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு காமெடி சூப்பராக இருக்கு எல்லாமே படம் நல்லா தானே இருந்துச்சு பார்ட் 1 பார்ட் 2 3 கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு அது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு இது அதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாபு காமெடி ஒர்க் பண்ணி காமெடி நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓகேவாக தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அரசு சீன்லாம் எப்படி இருக்கு ஹார் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைண்ணா பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கா பிடிச்ச சீனா கிளைமேக்ஸில் நல்லா இருக்கும் கூஸ்பம்ப் சீன் ஸ்க்ரீன் ப்ளே ஓகே தான் ஹிப்ஹாப் மியூசிக் மியூசிக்காக ஓகேண்ணா நல்லா தான் இருக்குது என்ஜாய் பண்ணி நல்லா தான் இருக்குது